அடுத்து இது பேரூர் இல்லை. மனிதன் ஜின்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று அதிகமான அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது உண்மையா? மனிதன் ஜின்களோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியும் என்று சில பேர் சொல்கிறாங்களாம். இது உண்மையாங்கிறாரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்க அறிஞர்கள், இது பொதுமக்கள்லாம் இதை சொல்கிறதில்ல, மார்க்கத்தை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய இந்த ஏமாற்று கூட்டம் தான் இதை சொல்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஜின்களை தொடர்பு வைத்து ஜின்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறோம், அந்த ஜின்கள் மூலமாக காரியம் சாதிக்கிறோம், ஜின்கள் மூலமாக காணா போனதை கண்டுபிடிக்கிறோம், ஜின்கள் மூலமாக கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறோம், பிரித்து வைக்கிறோம், இதெல்லாம் செய்வதற்கு எங்கள்கிட்ட ஜின் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவன் கேட்குறாங்க, ஜின்களை தொடர்பு கொள்ள முடியுமான்னு. இது ஆய்வு செய்வதற்கு நீங்கள் பெருசாகலாம் அது தேவையில்லை. நீங்கள் ஒரு சின்ன ஒரு சோதனை மூலமாக அவர் ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிறாரா இல்லைன்னு நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும். எப்படி அறிஞ்சிக்கிறது என்று கேட்டால், ஜின்களுடைய ஆற்றல் நம்ம வழங்கி வச்சுருக்கிறோம். ஜின்களுடைய ஆற்றல் என்ன என்று கேட்டிங்கன்னா, சுலைமான் நபி காலத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாங்க, அவங்களுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சுலைமான் நபி சொல்லுவார், இங்கே இருக்கிற ஜின்களில் யார் அதை எடுத்துகிட்டு வர்றீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு ஜின்னு என்ன சொல்லும்னு கேட்டால், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படிங்க. இன்னொரு ஜின்னு என்ன சொல்லும்னு கேட்டால், அவ்வளோ தேவையில்லை, கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே இங்கே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுது. அதே மாதிரி என்ன செய்யுதுன்னா, கண்ணை மூடி பார்க்குற இருக்குது அந்த சிம்மாசனம். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த ஜின் கொண்டாந்து வச்சிருச்சு. குரானில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபலம்மாராக முஸ்தகரன் இந்தஹு, உடனே அதாவது சொல்லுது, அந்த ஜின் சொல்லுகிறது, ஆனால் ஆத்திக்க பிஹி, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுவேன், கபுலா ஏர்த்தந்த இலைக்க தர்ஃபுக்க, உன்னுடைய கண்ணை சிமிட்டு மூடுவதற்குள் கொண்டாந்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபலம்மாராகு முஸ்தகரன் இந்தஹு, உடனே அது தன் பக்கத்தில் இருப்பதை பார்த்த பொழுது, ஹாதாமின் ஃபதில் ரப்பி, இது என் இறைவன் கொடுத்த அருட்கூடன்னு ஒரு சொல்வார். அப்போ ஜின்களுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டால், பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டாந்து வச்சிருச்சின்னு வருது. அவ்வளோ பெரிய ஆற்றலாகும் ஜின்களுக்கு இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லும்போது, என்னிடத்தில் ஜின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் என்னை சோதித்து பார்க்கலாம், அந்த மாதிரியான காரியங்களை ஜின்னை வச்சு நான் செய்ய முடியுதான்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் அந்த ஜின்னு வச்சுக்கிறாங்கனால அவன்கிட்ட நீங்கள் சொல்லணும், இங்கே வா, உங்கள்கிட்ட ஜின்னுலாம் இருக்கா இல்லையா, ஜின்னை வசப்படுத்தி வச்சுருக்கிற, அந்த ஜின் மூலமாக என்ன வேணாலும் நீ செய்வீல, நீ என்ன செய்யணுன்னு கேட்டால், அந்த கோளாறில் உள்ள தங்க வகைகள் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு 10 கிலோ தங்கத்தை கொண்டு வான்னு நீங்கள் அதை சொல்லி கொண்டாந்து காட்டணும். இப்போ அதை முடியுமில்ல ஜின்னு இருந்தா. ஜின்னு இருந்துச்சின்னு சொன்னால், ஜின்னு செய்கிற காரியத்தை அந்த மந்திரவாதின்னு சொல்கிறான், அவன் செய்யணுமா இல்லையா? உங்கள்கிட்ட 1,000 ரூபா பணத்துக்கு வந்துக்கிட்டு ஜின்னு இருக்குன்னு சொல்கிறானே தவிர, அவன் என்ன செய்யணும், ஜின்னு வச்சுக்கிறவனா இருந்தால், இங்கே வார் ஜின்னு உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், நீ போய் அங்கே தென்னாப்பிரிக்காவோட தங்கச் சுரங்கத்துக்கு போய் ஒரு 10 டன் தங்கத்தை கொண்டு வந்து இங்கே வை அப்படின்னு சொல்லணும். கண்மூடி திறக்கிறக்குள்ள அது வந்துடணும். அப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட காட்டிட்டாருன்னு சொன்னால், அவர் ஜின்னோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி செஞ்சுருக்கானுங்களா? ஜின்னை வச்சுக்கிறேங்கிறவன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட 100 ரூபா தாண்டு கேட்குறான், 1000 ரூபா தாண்டு கேட்குறான். ஜின்னு இல்லைன்னு அர்த்தம். சரி, ஜின்னு இருக்குல்ல, ஜின்னு ரொம்ப பவர்ஃபுல்லானது தானே, உன்னை அறுவாள் எடுத்து நான் வெட்டுவேன், விளங்குதா? நீ கையை கட்டிக்க, உன்கிட்ட உள்ள ஜின்னை வச்சு தடுக்க சொல்லு, உன்னை காப்பாற்ற சொல்லு, நீ கையை கட்டிக்கிறணும், நான் அறுவாள் எடுத்து வெட்டுவேன், கத்தி எடுத்து குத்துவேன், உனக்கு எந்த காயமும் ஏற்படாமல் உன்கிட்ட உள்ள ஜின்னுக்கு முதல்ல சொல்லிக்க, என்னை இவன் குத்த போகிறான், அவன் குத்தாமல் என்னை காப்பாற்றிடுன்னு உன் ஜின்னுட்ட சொல்லி வச்சுக்க, நான் உன்னை அறுவாளை வெட்டுவேன். வெட்டும்போது அந்த ஜின்னு என்னை தடுக்கணும், உன் மேலே அது படாமல் இருக்கணும். அப்படி செஞ்சு காட்டுவியான்னு கேளுங்க. உன்னை ஏறி மிதிப்பேன், மிதித்தா என் கால் உன் மேலே படக்கூடாது, அந்த ஜின்னு மிதி அது வாங்கிக்கிறணும் ஜின்னு உன் மேலே அப்படி செஞ்சு காட்டுன்னு சொன்னால் செய்வானா? அப்போ ஜின்னு வச்சுக்கிறான் என்று சொல்லக்கூடியவன்ட்ட நீங்கள் சில சோதனைகளை செய்து பார்த்து அவன்கிட்ட ஜின்னு இல்லை மண்ணு இல்லைன்னு விளைவிக்கலாம்ல. இது பெரிய ஆராய்ச்சியில் வேண்டியது இல்லையே. ஜின்னு விஷயம் உழ வேண்டியது இல்லைங்க. அந்த அஜர்த்து மாதிரி தான் ஜின்னு ஏமாத்திடுறாங்க. அடே உன்கிட்ட ஜின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நெத்தனியாக நாங்கள் விட்றா ஒரு மிதிப்போன்னு சொல்லி பார்ப்போம். அது கண்ணை மூடி திறக்கிறவங்க கொண்டு வந்துடலாம்ல, கொண்டு வர சொல்லி பார்ப்போம். அவ்வளோ அதுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தலை. ஜின்னு நினச்சா செய்யுமா இல்லையா? அப்போ அந்த ஜின்னு வச்சுக்கிறேங்கிறவன் என்ன செய்கிறான்னா, மார்க்கத்துக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான்,
அவனுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அதை பயன்படுத்த மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு என்ன செய்கிறான், அதை பேயை ஓட்டுவேன், பிசாசை ஓட்டுவேன், சின்ன வச்சுருக்கிறேன், 10,000 காசு தாங்க, 5,000 தாங்கன்னு காசு உங்கள்கிட்ட பிச்சைக்காரனாக இருக்கிறான். பிச்சை வாங்கிட்டு ஜின்னு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன்னா பார்த்தாலும் உங்களுக்கு தெரியல பொய்க்கிண்டு. அப்போ ஜின்கள்ங்கிறது மனிதனை விட மேம்பட்டவை, அறிவு கூடியவை, ஆற்றல் கூடியவை. அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது, கையிலலாம் வச்சுக்கிற முடியாது. அது சொல்கிறவன் நம்ம கேட்குற மாதிரி வருமே தவிர நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரியான தன்மை கிடையாது. அதனால் இப்போ சம்பாதிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துகிறாள். என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாங்கள் இப்போ முன்னால் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு சொன்னாக்கா, சில தவறான விஷயங்களை சொல்கிறார். முதலாவது விஷயம் குர்ஆனுக்கு தவறான விளக்கம் கொடுக்குறார். அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பல்கிஸ் ராணி அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருந்தாங்க. அது பெரிய நீண்ட சம்பவம். அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவங்களோட அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்து படைப்புகளையும் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான். முழு உலகத்துக்குமே ராஜான்னு சொன்னாக்கா அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்துக்கும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் தான் பெரிய ராஜாவாக, அரசராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அவங்களோட சொல்படி கேட்டு நடக்கும். அப்படி ஒரு ஆட்சியை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அதில் ஹுதுஹுதுல பறவை ஒரு நாள் காணாமல் போயிட்டு அவங்க கோவத்தோடு இருந்தாங்க. அது வரட்டும் பார்க்கலாம்னு சொல்லி அப்படி அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் அந்த ஹுதுஹுது பறவை நீ எங்கே போனேன்னு அதை கேட்ட நேரத்தில் நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். எங்கே போனேன்னு சொல்லிதான் அது சொல்லிச்சு. நான் இப்படி பறந்து கொண்டு போனேன். அப்போ ஒரு கூட்டத்தாரை பார்த்து அவங்க அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ என்ன செய்கிறாங்க, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பல்கிஸ் ராணியுடைய கூட்டத்தார்களுக்கும் அவங்களுக்கு சேர்த்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூரத்து நம்லில் அல்லாஹ் தஆலா அந்த லெட்டரை காட்டுறான். அப்போ அந்த லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த இதுக்காண்டி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்காண்டி, சூரியனை வணங்காதீங்க, அதை படைச்சவன் அல்லாஹ், அவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் அங்கே போகுது. அப்போ அந்த பல்கிஸ் ராணி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இவங்க என்கிட்ட பணம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை அப்படியே திருப்பி அனுப்புகிறாங்க. நான் இதெல்லாம் கேட்கல, உங்களோட பொருள் பதவியெல்லாம் நான் உங்களுக்கு கேட்கல, அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாஹும் வணங்குங்க, இதுக்கு தான் நான் அழைச்சேன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க இது உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வர ரெடி ஆகுறாங்க. அப்போ வர ரெடியான நேரத்தில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சபையில் உள்ளவங்களை பார்த்து கேட்குறாங்க, அவங்க முஸ்லீம்களாக இங்கே சேருவதற்கு முன்னால், அதாவது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க, அவங்க இங்க வர்றதுக்கு முன்னால அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை, ராஜாக்களுடைய அரசருடைய சிம்மாசனம் என்பது சாதாரண ரொம்ப வெயிட்டா இருக்கும், உயரமா எல்லாம் இருக்கும். அப்ப அதை யார் இங்க அவசரமா கொண்டு வர முடியும் என்று கேட்டதுக்கு அங்கிருந்து ஒரு என்ன செய்யுது, ஜின் எழும்புது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை எப்படி சொல்றேன்னா, காலையா ஐயுகள் மலவு ஐயுக்கும் யத்தீனி பி அர்ஷிஹா கபுல ஐயத்தூனி முஸ்லிமீன். கால சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா ஐயுகள் மலவு, அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் யத்தீனி, உங்களிடத்திலிருந்து யார் எனக்கு கொண்டு வந்து தருவார், பி அர்ஷிஹா, அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை, கபுல ஐயத்தூனி முஸ்லிமீன், அவங்க முஸ்லீம்களாக இங்க வருவதற்கு முன்னால அந்த சிம்மாசனத்தை யார் இங்க கொண்டு வந்து தருவாங்க என்று அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்களில் இருந்து இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின், இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜின் ரொம்ப பலமுள்ள சக்தி உள்ள ஒரு ஜின். அது அன ஆத்திக்க, உங்களிடத்தில் நான் கொண்டு வருவேன், பிஹி, அந்த அரிசியை நான் கொண்டு வருவேன், கபுல அந்த கூம மின் மகாமிக்க, உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய அலுவல்களை முடித்துவிட்டு எழும்புவதற்கு முன்னால நான் அதை கொண்டு வந்து தருவேன். இன்னி அலைஹி லகவியுன் அமீன், நான் அதை அவ்வாறு கொண்டு வந்து தருவதற்கு பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அதை நீங்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு எழும்புறதுக்கு முன்னால, இன்னைக்கு எழும்புறதுக்கு முன்னால நான் அதை கொண்டு வந்து தருவதற்கு நான் மிகவும் சக்தி உள்ளவனாம், மிகவும் நம்பிக்கை உள்ளவனாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜின் சொன்ன பொழுது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்கண்டா, காலல்லதி, அப்ப அந்த இடத்துல இன்னொரு காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆதிக பிஹி கபல ஐயர் தத்த இலைக தர்புக். அவங்க அப்ப அந்த இடத்துல இல்முல் கிதாப்னு சொன்னாக்க அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு வலியுல்லா. அவங்க யாரு, அந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஆசிபின் வருகையாண்டு ஒரு யாரு, ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஒருவர், அவங்க சொல்றாங்க, அன ஆத்திக பிஹி, நான் அதை கொண்டு வந்து தருவேன், கபுல ஐயர் தத்த இலைக்க தர்புக்க, உங்களுடைய 2 கண்கள் கண் சிமிட்டும் இடையில, கண் சிமிட்டு இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் அதை கொண்டு வந்து தந்துடுவேன் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. யாரு சொல்றாங்க, அந்த வலியுல்லா அவங்க சொல்றாங்க.
இப்போ ஜின் சொல்லிச்சு நீங்கள் எலும்ப முன்னாடி நான் கொண்டு வரேன்னு சொல்லி எலும்ப முன்னாடி சொன்னால் அவங்கள வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறத எழுப்புவாங்கல்ல அந்த டைமுக்கு முன்னால் கொண்டு வரேன்னு சொல்லி அப்போ